பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா இது ஒரு அருமையான ப்ராடக்டா இருக்கு. மெயினா ஒரு பிரெக்னென்ட் ஆனவங்களுக்கு, கன்சீவ் ஆக ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான ப்ராடக்டா இருக்கு. சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட். அது போக நம்ம நியூட்ரிசார்ஜ்ல ஆஃபர்ஸ்ல புதுசு புதுசா என்ன சொல்லிருக்காங்க, நியூ அட்ராக்ஷன்ஸ் 30 பீஸ் அடிச்சா சிங்கிள் என்ட்ரி, 60 அடிச்சா கப்பல் என்ட்ரி. ஓகே, இதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நியூட்ரி சார்ஜ் வீர் வீராங்கெல்லாம் சேரணும். சரியா? சோ நம்மளுக்கு டிசம்பர் மாசம் முடிய போகுது. அப்ப நாங்க ஜான்ல வந்து சேர முடியாதா, பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் யூ கேன். சோ ஜான்ல நீங்க நியூட்ரி சார்ஜ் வீர் வீராங்கெல்லாம் சேர்ந்து 30 பீஸ், அடுத்து நம்மளுக்கு 3 மாசம் தான் இருக்கும். 3 மாசம் 30 பீஸ் அடிச்சும் நீங்க வரலாம். 3 மாசத்துக்குள்ள 60 பீஸ் முடிக்கலாம். 3 மாசத்துக்குள்ள 100 பீஸ் அடிச்சும் டார்கெட் பண்ணலாம். சோ இது எல்லாம் புது விஷயங்கள். சேர்ந்தும் நீங்க வந்து நியூட்ரி சார்ஜ் வீர் வீராங்க செலிப்ரேஷன்ல கலந்து கொள்ளலாம். அது போக ஸ்டேட் டாப்பர், நேஷனல் லெவல் டாப்பர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதை நம்ம என்ன, அதுக்கு எவ்வளவுங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு டபுள் தமாக் ஆஃபர் இது எல்லாமே பார்க்க போறோம். சோ நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாரையும் வர சொல்லுங்க. சோ அப்பதான் உங்களுக்கு வந்து தெரிய வரும், ஓ இவ்வளவு இருக்கா நியூட்ரி சார்ஜ்ல அப்படிங்கிற மாதிரி. சோ நான் ஒன்ஸ் உங்களுக்கு சொல்ல 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 இதெல்லாம் மைண்டுக்குள்ள போய் உங்களுக்கு உட்காந்துருதா, உட்காந்துட்டு சும்மா இருக்க விடாது. அதான் நான் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் நியூட்ரி சார்ஜ பத்தி பேசுனதுக்கும் இப்ப எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்ட நான் பேசுறதுக்கும் எனக்கே வித்தியாசம் தெரியுது. சரியா? ஏன்னா நான் நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்ஸ் நான் விக்கிறது இல்ல. பட் என்னால சும்மா இருக்க முடியல. சோ எங்களுடைய ரிலேட்டிவ், எங்களுடைய சித்தி பொண்ணு, அத்தை பொண்ணு, எங்களுடைய அண்ணி, இவங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொல்லும் போது கண்ணுல இப்படி இது இருக்கு, ஓ ஓகே ஓகே நியூட்ரி சார்ஜ் வியூ இருக்கு நான் சொல்றேன், முட்டி வலி அப்படிங்கிற போது நியூட்ரி சார்ஜ் தான் அங்க பிஜி எடுத்துக்கோங்க அப்படி சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளவு நம்ம டெஸ்டிமோனியல் கேக்குறோமா நல்லது பண்ணுது அப்படின்னு, உங்களை அறியாம நீங்க நியூட்ரி சார்ஜ் விற்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் உண்மை. வேற ப்ராடக்ட்ஸ் இதுக்கும் அதுதான் உண்மை. மக்களை சுத்தி பிரச்சனைகள் உடம்புக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. எல்லாத்துக்கும் டாக்டர்ஸ்ட போய் தான் தீர்வு அப்படின்னு கிடையாது. சரியா? அப்ப சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால அது உங்களுக்கு குணமாகும்னா இட்ஸ் தி பெஸ்ட். ஏன்னா நீங்க ஒரு மாத்திரை மருந்து இல்லாம ஒரு சப்ளிமெண்ட் சத்துக்களை கூட்டி அந்த நோய்களை குணப்படுத்துறது அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல, எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அது நம்மளால முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ப்ளீஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் என்டர்டைன் பண்ணுங்க. ஒரு நல்லது பண்ணுவீங்க. சோ நம்ம நியூட்ரி சார்ஜ் ஆன்ட்ட பார்த்துட்டு எல்லாமே பார்ப்போம். வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரி சார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட். சரியா? சோ நியூட்ரி சார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், அதுல என்ன இருக்கு, புரோட்டீன் அளவு எவ்வளவு இருக்கு, உள்ள இன்னும் வேற என்ன இருக்கு, இதுதான் ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடக்ட். நியூட்ரி சார்ஜ் ஸ்ட்ராபெரி கொக்கோ ப்ராடக்ட கம்பேர் பண்ணும்போது ஆஹ் அதுல இருந்து இது எப்படி வேறுபடுது, இது எல்லாமே பார்க்க போறோம் ஒவ்வொன்றாக. So NutriCharge கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். சோ இதுல நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாங்க, மேம் அது எப்படி மேம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம எப்படி கேட்டாங்க. ஆமா அதுதாங்க சாத்தியம், அதுதான் பெரிய விஷயம். சரியா? சோ இதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறையவே கிடையாது. சோ நீங்க யோசிக்கவே வேணாம், பயப்படவே வேணாம். சோ நம்ம இதுல கிடையாது. சாரி. அப்ப இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இதைத்தான் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். நிறுத்தி நிதானமா பொறுமையா பார்க்க போறோம். சோ இதுவரைக்கும் நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் இவ்வளவு நன்மைகள் செய்யும்னு தெரியாதவங்களுக்கு கூட அழகா புரிஞ்சிடும். ஓ இவ்வளவு நன்மைகள் இருக்காங்க, எனக்கு தெரியாம போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் புரோட்டீன் இருக்கோ ஃபைபர் சேர்த்திருப்பாங்க. சரியா? கூடவே இதுக்குள்ள ரியல் கேசர், அதாவது குங்குமப்பூன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையான குங்குமப்பூ சேர்த்திருக்காங்க, பிஸ்தா சேர்த்திருக்காங்க, அது கூட மஞ்சள் சேர்த்திருக்காங்க. இது எல்லாம் ஒருங்கிணைச்சதுதான் நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட். சரியா? ஸோ நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்டுக்கும் நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட்டும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்லயும் நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட்லயும் உங்களுக்கு புரோட்டீனும் ஃபைபரும் இருக்கும். அது போக ஸ்ட்ராபெரியில ஸ்ட்ராபெரி, கொக்கோ சாக்லேட்ல கொக்கோ இருக்கும். பட் இதுக்குள்ள கூட என்ன சேர்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிஸ்தா இருக்கு, மஞ்சள் இருக்கு, குங்குமப்பூ இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தால எக்ஸ்ட்ராஸ். சரியா?
அப்ப இதை எடுத்துக்கிறேங்க, இன்னைக்குல இருந்து நான் எடுத்துக்கிறேன், எனக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. தெரியணும் இல்லையா? ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது நன்மை கொடுத்தாதானே நம்ம அதை எடுத்துக்கிற முடியும், சும்மா எடுத்துக்கிற முடியாதுல்ல. அப்ப இதனை எடுத்துக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எடுக்கிறதுனால உங்களுடைய மசில்ஸ், அதாவது உடம்புல இருக்கிற தசைகள் வந்து நல்லா பில்ட் ஆகும். எல்லாரும் தொட்டு பாருங்க. சோ உங்க கை வந்து எப்படி இருக்கு? கொல கொலன்னு இருக்கா? ஸ்ட்ராங்கா இருக்கா? கின்னுன்னு இருக்கா? கை கால் எப்படி இருக்கு? அதுவும் இந்த காஃப் மசில்ஸ், உங்களுக்கு அந்த தொடை, நமக்கு கால்ல அந்த இதெல்லாம் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ காஃப் மசில்ஸ் தான் நம்ம செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ உடம்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மொபிலிட்டி கரெக்டா இருக்கும்னு அர்த்தம். சோ மசில்ஸ் இருந்தா தான் வேலை பார்க்க முடியும். மசில்ஸ் இருந்தா தான் உங்களால எல்லாம் பண்ண முடியும். சோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு மசில்ஸ் சூப்பர்பா வைக்குங்க. அப்ப இந்த மசில்ஸ் உங்களுக்கு வைக்கணும்னா நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடயட்டை நீங்க எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கணும். அப்ப நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் நான் இன்னைக்குல இருந்து எடுத்துக்கிறேன். அப்ப இது வரைக்கும் எனக்கு மசில்ஸ் இல்ல, மசில்ஸ் வைக்குமா? மசில்ஸ் வைக்கும். சோ எனக்கு மசில்ஸ் கரெக்டா தான் இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் போட்டுருவேனா, எனக்கு பயமா இருக்கேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. சோ நீங்க ஒன்ஸ் எந்த ஒரு நல்ல ஒரு புரோட்டீன் எடுத்துக்கிறீங்களோ உங்க உடம்புல மசில்ஸ் இல்ல அப்பனா மசில்ஸ் வைக்கும். மசில்ஸ் இருந்துச்சுன்னா அது அப்படியே டெவலப் ஆகும். லைக் அது அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சோ அது போக இதுக்குள்ள பியூர் புரோட்டீன் இருக்கிறதுனால உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குங்க. கெட்ட கொழுப்பை வந்து கொஞ்சம் கரைச்சு கொடுக்கும். சோ உங்க வயிற்றுல இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துக்கோங்க யாராக இருந்தாலும். சரியா? உங்களோட உடம்ப இப்படி லெப்ட் சைடு ரைட் சைடு இப்படி ஃபுல் போச்சு எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. போட்டோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் இத எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப போட்டோ எடுங்க. உங்களுக்கு என்ன வித்தியாசம் இதுல தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாள்ல ஒரு 3 மாசத்துல ஒரு 90 டேஸ்ல உங்க உடம்பு பயங்கர வெல் டோன் ஆகும். சோ வெல் டோன்னா அந்த இடுப்புல அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சோ உடம்பு ஒரு மாதிரி கொலன்னு இருக்குங்க, எனக்கு ஸ்ட்ரக்சரே இல்லைங்க அப்படின்னு இது இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு பாடி வந்து டோன் ஆகுங்க. சரியா? ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது புரோட்டீன். ஒரு நல்ல புரோட்டீன் உடம்புக்குள்ள வரும்போது அது தேவையில்லாத கொழுப்பை எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா கரைச்சு விட்டுரும். சரியா? சோ இது அடுத்த அட்வான்டேஜ். இன்னும் வேற என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். சரியா? என்ன இம்யூன் சிஸ்டம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் சளி, காய்ச்சல், இருமல், ஜலதோஷம், கை கால் வலி, தலைவலி, முதுகு வலி, கால் வலி, இப்படி இவ்வளவு வலிகள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கலாம். சரியா? ஒன்ஸ் இதை நீங்க எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வலி எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி என்ன செஞ்சுச்சோ அது செய்யாது. சிலருக்கு தும்மல் எப்பவுமே இருக்கும், இருமல் எப்பவுமே இருக்கும், டஸ்ட் அலர்ஜி எப்பவுமே இருக்கும், தலைவலி அடிக்கடி வர மாதிரியே இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும். இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? அவங்களுக்கு அது வந்து கியூரே ஆகாது. ஐயோ இந்த தலைவலியோடய நான் லைஃப் போற மாதிரி இருக்கும், தும்பிக்கிட்டே இருக்கிறது தான் லைஃப் போற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு காய்ச்சல் அடிக்கடி வருது, தண்ணி குடிச்சா சேராது, சாப்பாடு சேராது, ஹோட்டல்ல வாங்கினா வயிறு சரியில்லாம போயிடும். இப்படி ஏதோ ஒண்ணு வயிற்று இதுக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்க வீட்டு வைத்தியமா ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும் நபர்களுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட்டை வந்து பரிந்துரைங்க. ஏங்க இதனால என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அபாரமா ஆற்றல் கொடுக்கும், பயங்கரமா ஆற்றல் கொடுக்கும். இது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சோ இது 3 மாசத்துல வித்தியாசம் தெரியும். இது வரைக்கும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை தடவை போனீங்க? அடிக்கடி டாக்டரை பார்த்திருப்பீங்க. சோ நீங்க இதை எடுக்க ஆரம்பிச்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போக மாட்டீங்க. இத நம்ம வந்து
பெட் கெட்டலாங்க அவங்க கிட்ட. சரியா? ஏன்னா இது நான் ஒன்ஸ் இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் கொடுத்து எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபீட்பேக் எடுத்தனாலதான் நான் இவ்வளவு தைரியமா பேச முடியும். இப்ப நீங்களும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க. சரியா? அது எப்படி இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுது எடுத்துதான் பாப்போமே அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பாருங்க. இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுதான்னு நீங்களே உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா உங்களோட இம்யூன் சிஸ்டம் கூட்டம் உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அலுப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. சரியா? இம்யூன் சிஸ்டத்தை கூடும். அடுத்து என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து இது கொஞ்சம் குறைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, உடம்புல கெட்ட கொழுப்பு இருந்துச்சுன்னா இது வரைக்கும் உங்க கெட்ட கொழுப்பு எப்படி இருக்கோ கெட்ட கொழுப்பை கரைக்கும். சோ எனக்கு இவ்வளவு நாள் என் உடம்புல வந்து கொஞ்சம் அங்கங்க தொப்பெல்லாம் இருந்துச்சுன்னா இனிமே அது இருக்காது, படிப்படியாக குறையும். அது போக நாங்க சொல்றபடி நீங்க வந்து உங்க லைஃப் ஸ்டைலை வந்து மாத்தணும். சரியா? இதெல்லாம் மாத்தி இது பண்ணீங்கன்னா குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறையுங்க. உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு மட்டும் வச்சிருக்காதீங்க, நல்லதே கிடையாது. சரியா? இன்னும் வேற என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ரிலீஸ் காஃப் அண்ட் கோல்டு. வரட்டுன்னு இருமுறது, நெஞ்சு சளி, மூக்குல இருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, சைனஸ் இருக்கிறது, இல்லாட்டி தண்ணி மாத்தினா சேராது, மழையில நனைஞ்சா சேராது, வேற ஊருக்கு போனா சேராது. இப்படி அவங்களுக்கு அடிக்கடி அந்த ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது இருமல், மல் இந்த மாதிரி பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் அருமையாக இருக்கும். அது போக இதுல இருக்கிற அந்த பிஸ்தா இதெல்லாம் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு அபாரமா ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஒரு நாளைக்கு 2 வேளை குடிங்க. அதுவும் நான் எக்ஸ்ட்ராவா சொல்லி கொடுக்குறேன் எப்படி எல்லாம் இதுல கூடுதல் சத்தை ஏத்தி நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடேட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தரேன். குடிங்க. நீங்க அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, மேம் நீங்க சொல்லும் போது கூட நம்பல மேம், நான் குடிக்க ஆரம்பிச்சேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் 1க்கு 10 வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு எனக்கு எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவீங்க. சோ எனக்கு அலுப்பா இருக்குங்க, எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்ல, வேலை செய்ய முடியல, எரிச்சலா வருது, இப்படி சொல்றவங்க எல்லாருக்கும் நியூட்ரிசார்ஜ் கேசர் கொடுக்குறீங்க. சரியா? அடுத்து இன்னும் வேற என்னங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன். சோ ரத்த ஓட்டத்தை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரா அமைச்சு கொடுக்கும். பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கணும். ஒரு இடத்துக்கு பிளட் போகலைன்னா அவ்வளவுதான், அந்த இடம் வந்து வேலை பார்க்காது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல உடம்பு எக்ஸசைஸ் கொடுத்து டோன் பண்ணி வச்சிருக்கணும். இப்படி நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் 2 வேளை எடுத்துக்கோங்க. அப்ப உங்க உடம்புக்குள்ள ரத்தம் சீரா ஓடும். சரியா? வேற என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் செக்ஸ் ப்ரீமெச்சூர் ஏஜிங். சீக்கிரமே உங்களுக்கு வயசாகிறத தடுத்து நிறுத்துங்க. சரியா? நமக்கு வயசாகாம இருக்கிறது தானே நல்லா இருக்கும். சோ உங்க உடம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ வயசாகிறது வந்து தெரியக்கூடாது. சோ இதை நீங்க எடுக்கும் பட்சத்தில் உடம்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கொஞ்சம் இளமைய வந்து திரும்ப கொடுக்கும். நீங்க உங்களுக்கு பார்த்தெல்லாம் சொல்லுவாங்க நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் நீங்க எடுக்க ஆரம்பிங்க, ஒரு 3 மாசம் எடுக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க என்னங்க ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியுது, உங்க ஃபேஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே வந்து உங்க ஃபேஸ வந்து உணர்வீங்க. சரியா? போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க அதே மாதிரி அதே ட்ரெஸ்ஸை போட்டே போட்டோ எடுங்க. உங்களுக்கே உங்க ஃபேஸ் பார்க்க பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சோ கொஞ்சம் இளமையா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அந்த கொழுப்பு எல்லாம் உடம்புல கரைஞ்சிருச்சு, நல்லா தூக்கம் வந்துருச்சு, எனர்ஜி இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். ஃபேஸ்லயே நம்மளுக்கு காட்டி கொடுக்கும் ஒவ்வொருத்தங்க ஃபேஸ்லயும். சரியா? சோ அது உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடியேட் எடுக்கும்போது கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் வேற என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில்ஸ். சோ ஃபேஸ் ரிலேட்டட் பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது பியூர் மஞ்சள். மஞ்சளின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு ஒரு பிம்பிள்ஸ், ரேஷஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி, கண்ணுக்கடியில டார்க் சர்க்கிள், இது எல்லாம் சரியாகும். முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு அது சரியாகும். சோ உங்களுடைய நெயில்ஸ் எல்லாம் அழகா இருக்கும், உடையாது. உடையறதுனால என்னங்க இதெல்லாம் அப்படி ஒன்ஸ் உங்களுடைய நெய் உடைஞ்சிச்சுன்னா இது நெய்ஸ். சரியா? அடுத்தபடி
இருக்கு. சார் இப்ப கேக்குதா? மேடம் சார் இப்பதான் கேக்குது. காங்கிராட் சார். இப்பதான் கேக்குது. சார் எனக்கு கட் ஆயிருச்சு. ஆ. ஓகே சார், எனக்கு கட் ஆயிருச்சு. நீங்க கொஞ்சம் எனக்கு கோபோஸ்ட் பண்ணீங்கன்னா நான் திரும்ப ஷேர் பண்ணிடுவேன் சார். எஸ் மேடம், So, நம்ம எஸ். நியூட்ரி சார்ஜ் கேஸ் சர்வீஸ் நாங்க பாத்துட்டு இருக்கோம். சாரி, எனக்கு கட் ஆயிடுச்சுல. அப்ப இவ்வளவு நன்மைகள் நம்ம இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா? இது எல்லாமே நியூட்ரி சார்ஜ் கேஸ் சர்வீஸ் அப்போட நீங்க டக்குனு ஒரு 3 மாசம் எடுக்கும் போது இவ்வளவு நன்மைகள் கொடுக்கும். அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நியூட்ரி சார்ஜ் கேஸ் சர்வீஸ் ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிக்கும் போது இவ்வளவு நன்மைகள் இருக்கு. அப்ப அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு, எந்தெந்த அளவு இருக்கு அப்படிங்கறதான் பார்க்கணும். சோ நீங்க எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சா இது ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நீங்க நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் கொடுக்கறதற்கும் நியூட்ரி சார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட் கொடுக்கறதற்கும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சாதானே உங்களால அழகா கொடுக்க முடியும். நான் அப்படி வந்து கூட அவங்க அது சோ நீ நல்ல பேரு தான் ஐசோலேட்டட் சோயா ப்ரோட்டீன். சரியா? இது யார் பண்ணிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க பக்கத்துல உட்காந்து பிரிச்சு எடுக்கல.
அமெரிக்கால இருக்கிற டியூபாண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆகுறாங்கன்னா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. So, அவங்க கிட்ட இருந்து, அஹ், என்ன பண்ணணும்னா, சொல்லி புரிய வைக்கணும். என்ன இருக்கு இந்த it is the best வருதுங்கம்மா idea. So, நம்ம பிரேக் ஆகுது பிரேக் ஆகுது. ஏன் அப்படின்னு சொல்லி பிரீத்தி மேடம் வாய்ஸ் பிரேக் சார் வாய்ஸ் பாக்குறேன். இந்த வைஃபை கனெக்ஷன் மாத்துறேன். கிட்ட இருக்கான்னு பாருங்க. இன்னும் எனக்கு பிரேக் ஆச்சுன்னா நான் மாத்தி விட்டுருக்கேன். இன்னும் எனக்கு வாய்ஸ் ஆச்சுன்னா இங்க என்ன ப்ராப்ளம் தெரியல. தோண்டிக்கிட்டு இருக்கனால வைரதா இருக்கான்னு தெரியல. இல்லாட்டி நான் வந்து வீடியோ வேணா ஆஃப் பண்ணிட்டு நான் பேசுறேன். சரியா? நம்ம இப்ப பார்க்க என்னது அப்படின்னா நியூட்ரிஷன் என்னென்ன அதோடைய சரி இன்னும் இருக்கு சொல்லி எந்தெல்லாம் இருக்கோ கூட அது நான் சரியா இருக்கும்போதுதான் அதனால சேர்த்து சுகர் இது நீங்க சுத்தமா இதுல நீங்க கொஞ்சம் இனிப்பா இருக்கு ஃபைபர் மஞ்சள் போது அந்த ப்ராடக்ட்ல இருக்கும். சரியா? சோ இதுக்குள்ள எதுவுமே உங்களுக்கு கலர் கிடையாது. அழகான ஒரு உங்களுக்கு வரும். மஞ்சள் அழகான ஒரு கலர் சேர்க்கலாம். இதே ப்ராடக்ட் ஒரு பிஸ்கட் போதோ அதுல பிஸ்தா அப்படின்னு இருந்தாங்கன்னா நீங்க சாப்பிடும்போது அப்படியே ஸ்மெல் டேஸ்ட் வரும். அதுக்கு சரியா? இதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 14 வயதுக்கு மேல் ஆண் பெண்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதை மெடிசின்ஸ் சாப்பிட்டு மித்தபடி அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுக்கணும் அப்படின்னு கலந்து குடிக்கணும். சூடான பால் கலந்து குடிக்க இன்னும் நிறைய ஐடியா இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சூப்பரா இருக்கும். எப்பனாலும் குடிக்கலாம். எவ்வளவு காலம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க நடத்தாதீங்க, டீ நல்லது இல்லை, காஃபி நல்லது இல்லை, குடிக்கிற போன் பூஸ்ட் இதை
வச்சாங்க. அற்புதம். இப்ப மேடம் விட்டு விட்டு தான் வருது மேடம். மேடம் மேடம் பிரீத் எனக்கு வந்து பத்தி கொஞ்சம் யாருக்கு ப்ளீஸ் அவங்களுக்கு அப்படியா சார்? அம்மா நீங்க வீடியோ சொல்லுங்க ஆஃப் சார். நான் பேசுறது வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குது. நான் பேசுறது விட்டு விட்டு தான் வருதா? கஜய் ஜோதி ஓகே. உங்க வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. உங்க படம் உங்க படம் நீங்க உங்க வீடியோவை க்ளோஸ் பண்ணி பேசுங்க. கிளியரா வரும். நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப பேசுங்க. சார் இப்ப கேக்குதான் பாருங்க. இப்ப நான் மாத்திருக்கேன். திரும்ப இப்ப கேக்குதான் பாருங்க. இப்பயும் வரலன்னா எனக்கு தெரியல சார். 2 கனெக்ஷன் 2யும் நான் திரும்ப திரும்ப மாட்டி போட்டிருக்கேன். வேற அப்ப டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் சார். இப்ப கேக்குதா சார் கரெக்டா? கிளியரா இருக்கு. பேசுங்க. கிளியர் பேசுறேன். இல்லாட்டி சொல்லுங்க. நான் இன்னும் வேற ஏதாச்சும் மாத்தி ட்ரை பண்றேன் சார். ஓகே கிளியர். ஓகே சார். நியூ ரீசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் வந்து பெஸ்டா யாருக்குங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ரொம்ப 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 பெஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ எவ்வளவு கஷ்டமா இருப்பாங்க. ஒரு பேபிய வந்து வயிற்றுக்குள்ள வச்சு அதை டெலிவரி பண்றது வந்து ஈஸியான காரியம் கிடையாதுங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமானது. சரியா? ஏன்னா நீங்க அந்த ஒரு 40 வீக்ஸும் ஹெல்த்தியா இருக்கணும். நல்லா சாப்பிடணும். தூக்கம் வராது. நடக்க முடியாது. மூச்சு வாங்கும். படுக்க முடியாது. இப்படி திரும்ப படுக்க முடியாது. குற்றப்படுத்த முடியாது. அப்புறம் நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு இருக்கு. பேபியை வந்து ஃபுல் டைம் பிரெக்னன்சியா ஒரு ஹெல்த்தி பேபியா டெலிவரி பண்ணணும்னா பிரெக்னன்சி டைம்ல எந்த அளவுக்கு சத்து இருக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்க யோசிக்க. அவ்வளவு சத்து வேணும். சோ இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஸ்கூப் எடுக்கும் போது உங்களுக்கு 6.4 கிராம்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஒரு புரோட்டீன் கிடைச்சிடும். சரியா? அது போக குங்குமப்பூ, அது போக பிஸ்தா. நமக்கு தெரிஞ்சது ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆனவங்க பூ எடுத்துக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அழகா அற்புதமா உடம்புல பேபி வந்து நல்ல ஒரு கலரா பிறக்கும் அப்படின்னு தெரியும். சோ இதுக்குள்ள இருக்கிற குங்குமப்பூ உங்களுக்கு இருக்கான்னு கொடுக்கும். அது போக பிரெக்னன்ட் ஆன டைம்ல அந்த அலுப்பு தெரியாது. சோ அந்த உடம்புல ஒரு அலுப்பு இருக்கு இல்லையா? அந்த அலுப்பு வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. நல்ல தூக்கம் வரும். அதுவும் இம்பார்ட்டன்ட். தூக்கம் வந்து கரெக்டா வராது. சரி, எங்கிட்டு திரும்பி படுத்து அங்கிட்டு திரும்பி படுத்து காலையில விடிஞ்சிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதை அவங்க எடுத்துக்க சொல்லுங்க. பிரெக்னன்ட் ஆன டைம்ல இருந்து எடுத்துக்க சொல்லுங்க. ஃபுல் டைம் பிரெக்னன்சி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த டைம்ல ஈஸியா சளி பிடிச்சுக்கிறோம். ஈஸியா காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும். ஈஸியா உடல் அலுப்பு இருக்கும். நீங்க எடுத்துக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் எடுக்க சளி காய்ச்சல் வராது. அந்த டைம் ஆக்சுவலா அந்த டைம் சளி காய்ச்சல் வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற டேப்லெட்ஸ் எதுவுமே நீங்க போட முடியாது. சாப்பிடக்கூடாது. அப்ப டேப்லெட்ஸ் எதுவும் சாப்பிடாம கியூர் பண்றது அப்படிங்கிறது கஷ்டம். இதை எடுத்துக்கோங்க. சளி காய்ச்சல் வராது அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு சொல்லலாம். அது போக உங்களுக்கு இன்டர்னல் ஸ்வெல்லிங் இருக்காது. கை கால் வீங்குங்க. சும்மா உட்கார்ந்து இருக்கும் போதே கை கால் வீங்கி இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். சொல்லுங்க. நீங்க வேற டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாது. நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் எடுக்கும்போது கை கால் வீக்கம் இருக்காது. நல்லா இருக்கும். இதுவே பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அந்த பேபி வந்து மில்க் வேணும் இல்லையா? அப்ப அந்த டைம்ல அவங்க எடுக்க அவங்களுக்கு மில்க் வந்து நல்லா செக்ரேட் ஆகும். இது அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இத 2 வாரம் தொடர்ந்து எடுத்தாலே போதும். உங்களுக்கு பேபி வெயிட்
நல்ல ஒரு பால் வந்து அதனால இதை நம்ம பெஸ்டா யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு கொடுங்க, பால் ஊட்டும் தாய்ப்பார்களுக்கு கொடுங்க. ஒன்ஸ் யாராச்சும் கன்சீவ் ஆகல, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ்ல என்ன பேக்கேஜ் கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுங்க, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் கொடுங்க, நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ 200 கொடுங்க. இது எதுக்கு இந்த 3 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 3 கொடுக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் உடம்பு அப்பனா, ஆட்டோமேட்டிக்கா சத்துக்கள் எல்லாமே ஏற ஆரம்பிக்குது. அப்ப எல்லாமே ஏற 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 உடம்பு பயங்கர ஸ்ட்ராங் ஆகி அவங்களுக்கு அந்த ஒரு எக்கே ரொம்ப ஃபெர்டைலா இருக்குங்க. சரியா? சோ கன்சீவ் ஆகாதவங்களுக்கு இத பேக்கேஜா கொடுங்க, ரொம்ப பெஸ்டா இருக்கும். அடுத்தபடியாக யாருக்காங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கல்ல, அந்த வர கெஸ்ட்டுக்கு டீ காஃபியே ஊத்தி இன்னும் எத்தனை நாள் தான் கொடுப்பீங்க? சோ டீ காஃபி கொடுக்காதீங்க. நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடியேட் கொடுங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்னது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? நீங்க சொல்லுங்க. நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடியேட். இப்ப நீங்க குடிச்சது எல்லாமே உங்களுக்கு புரோட்டீன், அது போக மஞ்சள், இது உடம்புக்குள்ள போய் எவ்வளவு நன்மைகள் ஏற்படுத்தும்னு சொல்லுங்க. டீ காஃபி குடிக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி கொடுங்க. இத அவங்களுக்கு மாத்த சொல்லுங்க. டீ காஃபியை விட்டுட்டு நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடியேட்டுக்கு வர சொல்லுங்க. சரியா? சரி, இப்ப வாய்ஸ் நல்லா கேக்குதுல்ல சார்? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. அதாவது நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடையட் இப்ப நல்லா உங்களுக்கு வெளி கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கா, வின்டர் சீசனா, சூப்பரா இருக்கும். சரியா? இல்லங்க கிளைமேட் வந்து எனக்கு நல்லா ஹாட்டா இருக்கு, வெயில் காலமா, ஜில்லுன்னு குடிங்க. சரியா? ரெண்டுக்குமே சூப்பரா இருக்கும், ரொம்ப ஆப்டா இருக்கும். நீங்க அப்ப என்ன பண்ணலாம்னா, ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஜில்லான பால்ல அப்படியே நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடையட் கலந்து நீங்க குடிக்கலாம். ஹாட்டான பால்ல அப்படியே நீங்க நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடையட் கலந்தும் குடிக்கலாம். ரெண்டுமே சூப்பரா இருக்கும். இன்னும் இன்னோவேட்டிவா சொல்ல போனோம்னா, ஐஸ்கிரீம் எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் இத சொல்லும் பட்சத்தில் இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப உங்க பசங்க காலேஜ்ல இருக்காங்களா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடையட் வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்றாங்களா, ஐஸ்கிரீமா செஞ்சு வச்சிருங்க, சாப்பிட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். சரியா? இது ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க அப்படின்னு ஃபீல் கூட அவங்களுக்கு ஆகவே ஆகாது. அந்த அளவுக்கு ரியல் ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் உங்களுக்கு உள்ள கேசர் பிஸ்தா ப்ரோடையட் கலந்துருக்குன்னு தெரியவே தெரியாது. நிஜமாவே ஒரு குல்ஃபி சாப்பிடுற அளவு உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுத்துரும். அப்ப இது என்ன பண்ணலாம், ஐஸ்கிரீம் எப்படிங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் பால், பாக்கெட் பாலாலும் சரி, பசும் மாட்டு பாலாக இருந்தாலும் சரி, ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டு அதுல நல்லா கொஞ்சம் சுண்ட காய்ச்சுக்கோங்க. ரொம்ப சுண்டா காய்ச்ச தேவையில்ல. கொஞ்சம் நீங்க இதானதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல சிம்லயே நீங்க வந்து சரி சிம்லயே போட்டுட்டு, எவ்வளவு சர்க்கரை வேணுமோ, இதுல கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால சர்க்கரை எவ்வளவு வேணுமோ அதை பார்த்து நீங்க போட்டுக்கோங்க. முடிஞ்சா வெண்ணிலா எசன்ஸ் இருந்தா ஒரு 2-4 சொட்டு ஊத்திக்கோங்க. ஊத்திக்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடையட்ட பாலா ஸ்விட்ச ஆஃப் பண்ணிட்டு, உள்ள எவ்வளவு ஸ்கூப் வேணுமோ 3 ஸ்கூப் போல நீங்க உள்ள போட்டு நல்லா கிண்டிட்டு டேஸ்ட் பாருங்க. சரியா? இன்னும் நீங்க என்ரிச் பண்ணணும்னா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் கிஸ்மிஸ் எல்லாத்தையும் லைட்டா கொஞ்சம் பொடி பண்ணி கொரன்னு இருக்கிற மாதிரி மிக்ஸி லைட்டா இது பண்ணிட்டு அதை உள்ள அப்படியே போட்டு விடுறது. சரியா? நட்ஸ் சூப்பரா இருக்கும். போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபில்டர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறீங்க. 4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறீங்க. திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு அடுத்த 4 மணி நேரம் கழிச்சு திரும்ப அதே மாதிரி எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு ஊத்தி வச்சுட்டு அடுத்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு இந்த ப்ராசஸ 2 தடவை நீங்க என்ன பண்ணலாம், ரிப்பீட் பண்ணணும். ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ரியல் ஐஸ்கிரீம் பண்ற ப்ராசஸ். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம், எடுக்கிறோம், மிக்ஸி ஜார்ல போடுறோம், அடிக்கிறோம், திரும்ப ஃபில்டர் பண்ணி உள்ள வைக்கிறோம், திரும்ப கட்டியானதுக்கு அப்புறம் எடுக்கிறோம், மிக்ஸி ஜார்ல போடுறோம், ஃபில்டர் பண்ணி உள்ள வைக்கிறோம். இப்படி பண்ண 2 தடவை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். ஹோம்மேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், சூப்பரா இருக்கும்.
ட்ரை பண்ணுங்க, இதை நான் சொல்றேன், சூப்பரா இருக்கு. சரியா? அடுத்து இது 14 வயசுக்கு மேல இருக்கிற அந்த ஒரு குழந்தைகளுக்கு எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விளையாடுறாங்க, அடிபடுது, டக்குன்னு உங்களுக்கு ஹீல் ஆகும் நியூட்ரிசார்ஜ் கேசர் அப்படின்னு இருக்கும் பட்சத்துல. ஏன்னா இது ஃபுல்லா மஞ்சள் இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டு கால்ல ஏதாச்சும் ரத்த கட்டுப்பட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? மஞ்சளை தானே உடனே கொடுப்போம். சோ அது இந்த மஞ்சள் இருக்கிறது சீக்கிரமே இந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டியை வந்து உண்டாக்குங்க. இதுவரைக்கும் ஆறாத காயங்கள் இருந்தாலோ, உடல் வீக்கம், வலி, ரொம்ப நாளா இங்க அடிபட்டு இருக்குங்க, சரியே ஆகலைங்க அப்படின்னு சொன்னா கூட நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் எடுங்க, நீண்ட நாள் புண் சரியாகும். இது வந்து உண்மை. ஏன்னா மஞ்சள் பியூர் மஞ்சள் இருக்கு, அழகா ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா உங்களுக்கு செயல்படும். அது போக எனக்கு உள்ள அங்கங்க கை கால், எனக்கு முதுகு, இது எல்லாமே ஒன்னா எரியுதுங்க, உள்ளங்க எனக்கு எரியுதுங்க, ரொம்ப நேரம் நிக்க முடியல, கால் நமத்து போன மாதிரி இருக்கு. இவர்களுக்கும் நீங்க நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் வந்து பரிந்துரைக்கலாம். சரியா? இன்னும் வேற யாருக்குங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, எலும்பு, எனக்கு முதுகு வலி, எனக்கு கை கால் வலி, முட்டி வலி, பிராக்சர் ஆயிருச்சு, இல்லாட்டி எனக்கு கால் வந்து ஒரு மாதிரி மரப்பாவே இருக்கு, எனக்கு நடக்க நடக்க நடக்கதான் சரியாகுது அப்படிங்கிற மாதிரி வயசானவங்க வந்து பொதுவா இந்த கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. டக்குன்னு நாங்க நைட் வந்து பாத்ரூம்க்கு எந்திரிச்சோம்னா என்னால ஃபுல்லா நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு அரை மணி நேரம் ஆகுது, கால் கரெக்டா இருக்கு, பட் நடக்க நடக்க கொஞ்சம் சரியாகுது, உட்காந்துட்டு எந்திரிக்க கஷ்டமா இருக்கு, உட்கார கஷ்டமா இருக்கு, கீழே சுத்தமா உட்கார முடியல, இது மாதிரி பிரச்சனைகள் சொல்லும் நபர்களுக்கும் நீங்க நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட பரிந்துரைங்க. சரியா? அடுத்தபடியாக கால் தொங்க போட்டாலே எனக்கு வீங்குதுங்க, இல்லாட்டி கால்ல வந்து உள்ள எனக்கு வந்து தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரி இருக்கு, இப்படி சொல்றவர்களுக்கும் கொடுங்க. அழகா வித்தியாசம் தெரியும். பாருங்க, நான் நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் எவ்வளவு நன்மைகள் சொல்றேன்னு. உண்மைங்க, நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட்டை விட நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலா இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிஜமா உங்களுக்கு அந்த ஒரு பாதாம் பால் குடிக்கிற டேஸ்ட் வந்துடும். சோ நீங்க நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட்டை வந்து பரிந்துரைக்கிறீங்க. யாராச்சும் ஒருத்தங்க டேஸ்ட் நல்லாதான் இருந்தா குடிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸ்ட்ராபெரி கொக்கோ ப்ரோடக்ட் குடிக்கிறோம் காட்டிலும் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா? பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு பேபி இருக்கு, அப்ப நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் கொடுத்தாங்க. இன்னும் கன்சீவ் ஆகல, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் கொடுத்தோம். சரியா? கொஞ்சம் வயசானவங்க டேஸ்ட் கொஞ்சம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் கொடுத்தாங்க. இன்னும் வேற யாருக்கு நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கம், மனுஷனுக்கு தேவை நிம்மதியான பீஸ்ஃபுல் ஸ்லீப். இந்த தூக்கம் யாரெல்லாம் உங்ககிட்ட வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்களோ, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க, எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைங்க, இப்படி சொல்றாங்களோ, அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட்ட கொடுங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும்? காலையில ஒருக்கே எப்பயாச்சும் குடிச்சிருங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால்ல நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் சூடா போட்டு குடிச்சிட்டு படுக்கிறேன், நிம்மதியா தூக்கம் வரும். ஒன்ஸ் 8 மணி நேரம் தூக்கம் இருந்தாலே உங்க உடம்பு அந்த தூக்கத்துல பாதி ப்ராசஸ் பண்ணிடும். சரியா? உடல் ரீதியா, மன ரீதியா உங்களுக்கு கஷ்டம் இருந்தா கூட பாதியில சரிப்படுத்திடும். அப்படிங்கிறதுனால தூக்கம் முக்கியம். ஒரு நாள் தூங்கல, 2 நாள் தூங்கல, 3 நாள் தூங்கல, தூங்காம விட்டா உடம்பு வந்து உங்களுக்கு இன்ஃபிளமேஷன் ஆயிடும், உள் எரிச்சல், வீக்கம், அதுவே பல பல ஒவ்வொரு பிரச்சனைகளாக கொண்டுட்டு வந்து வர ஆரம்பிக்கும். சோ தூக்கம் வரல அப்படின்னு சொல்ற மக்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட்ட அழகா கொடுங்க. போன் போட்டு பாராட்டுவாங்க, எவ்வளவோ வருஷம் தூக்கம் இல்லாம இருந்தவங்க இப்ப சூப்பரா தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சரியா? அடுத்து இது யாருக்கு அங்க கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, டஸ்ட் அலர்ஜி, சைனஸ், வீசிங், ஆஸ்மா, இந்த பிரச்சனைகள் இருக்கும் நபர்களுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட்ட கொடுங்க. டஸ்ட் அலர்ஜி இருக்கும், சிலர் தும்முவாங்க, எதுக்கு தும்முறாங்கன்னே தெரியாது. சரியா? ரொம்ப காலையில எந்திரிச்ச உடனே தும்பிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க.
சைனஸ் இருக்கும், நாள்பட்டு வருஷக்கணக்கா இருக்கும், அவங்களுக்கு போகவே போகாது, அவங்களுக்கு கொடுங்க. வரட்டு ட்ரை கஃபா இருக்குவாங்க. சரியா? அதுவும் மெயினா இந்த கிளைமேட்ல இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். சோ அவர்களுக்கு தாராளமாக நீங்க கொடுங்க. ரொம்ப சூப்பரா அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கணும். மெயினா படுக்க போறதுக்கு முன்னாடி அவங்களை எடுத்துக்க சொல்லுங்க. காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களை எடுத்துக்க சொல்லுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது ஒரு ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது பியூர் புரோட்டீன் அலாங் வித் உங்களுக்கு மஞ்சள், குங்குமப்பூ இருக்கு, ரிசல்ட் கொடுக்கும். சரியா? அப்ப வீசிங், ஆஸ்மா, சைனஸ், டஸ்ட் அலர்ஜி, ட்ரை காஃப், வரட்டு இரும்புறது, நெஞ்சில சளி இருந்துகிட்டே இருக்கு, இப்படி யாராக இருந்தாலும் அவங்க 14 வயசுக்கு மேல இருந்தா நீங்க கொடுங்க, யோசிக்காதீங்க. சரியா? சோ இவ்வளவு நன்மைகள் ஒரு ப்ராடக்ட்லயாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இவ்வளவு நன்மைகளும் ஒரே ஒரு ப்ராடக்ட்ல தான். சரியா? சார் இப்ப நான் பேசுறது நல்லா கேக்குதுல்ல சார்? நான் வீடியோ ஆன் பண்றேன். திரும்ப கொஞ்சம் சரியா கேட்கலன்னா சொல்லுங்க, நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரி சார்ஜ்ல ஆஃபர்ஸ் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது என்னென்ன ஆஃபர், என்ன சொல்லியிருக்காங்க, இதைத்தான் ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். அது போக நான் சொன்னேன்ல நியூ அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அது என்ன, இதையும் நம்ம வந்து ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நியூட்ரி சார்ஜ் வீராங்கன்னா செலிப்ரேஷன் வந்து நடக்குது. இந்த செலிப்ரேஷன்ல நீங்க கலந்துக்கிறதுக்கு நியூட்ரி சார்ஜ் வீராங்கனால சேரணும். வெறும் 5 நியூட்ரி சார்ஜ் விமன் அடிச்சு எப்ப அடிக்கிறீங்களோ அடுத்து நீங்க நியூட்ரி சார்ஜ் வீராங்களா சேர்ந்துடலாம். மாத கடைசியில் தான் லிங்க் கிடைக்கும். ஏன்னா இப்ப ஒரு 2 மாசமா எல்லாருமே மேம் எப்படி மேம் சேரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஈகரா கேக்குறீங்க. மாத இறுதியில் லிங்க் வரும், நான் லீடர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருவேன். அது போக உங்க யார் நேம்ஸ் எல்லாம் என்னுடைய இதுல இருக்கோ, நான் எந்தெந்த குரூப்ஸ்ல இருக்கேனோ அதையும் நாம என்ன பண்ணுவேன்னா உடனே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருவேன். சரியா? அப்ப என்ன பண்றீங்க, நியூட்ரி சார்ஜ் விமன் 5 அடிக்கிறீங்க, நியூட்ரி சார்ஜ் வீராங்கனா கிளப்புக்குள்ள சேர்றீங்க. அது போக எவ்வளவு டார்கெட் சொல்றாங்களோ அதுக்கு ஏத்தபடி உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். சோ 30 நாள் என்ட்ரி ஒரு நபர்கள் கலந்து கொள்ளலாம், 60 நாள் 2 பேர் கலந்து கொள்ளலாம். சரியா? சோ அப்போ உங்களுக்கு அங்க போகும் பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. சோ நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ் வீராங்கனா செலிப்ரேஷன் ஏப்ரல் மந்த் நடக்குது. 5 அடிச்சு நீங்க நியூட்ரி சார்ஜ் வீராங்கனால நீங்கள் கலந்து கொள்ளலாம். டிசம்பர் மாசம் முடிய போகுது. 5 அடிச்சு இந்த மாசம் வீராங்கனால சேர்ந்து செலிப்ரேஷன் பார்த்துக்கலாம். எங்க டிசம்பர் மாசம் அடிக்கிற மாதிரி எனக்கு சான்ஸ் இல்லைங்க, ஜனவரி வந்துருச்சு, அப்ப கூட பண்ணி நீங்க கலந்து கொள்ளலாம். சரியா? உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நியூட்ரி சார்ஜ் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அது போக அவங்க உஜ்வால் பண்ணி ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இன்னும் நியூ அட்ராக்ஷன்ஸ் பிளேசர் ஆட் பண்ணிருக்காங்க. பிளேசர் என்னென்ன பண்ணணும் நான் சொல்றேன். சரியா? இது உங்களுக்கு அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. சோ நான் அக்டோபர்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ பட் இன்னும் உங்களுக்கு தெரியாதவங்க, சேராதவங்களுக்காக அவங்க ஆஃபர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. என்னப்பா சரிப்பா இப்படி பண்ணப்பா, இவ்வளவு பண்ணி சேர்ந்துக்கோங்கப்பா, இவ்வளவு பண்ணி சேர்ந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ உங்களுக்கு அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் நடக்கிற ஆஃபர்ஸ்ல என்னென்ன எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. நியூட்ரி சார்ஜ் விமன் வீராங்கனால இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு மாசமும் 5 அடிச்சுக்கிட்டே வரணும். சரியா? அப்ப நீ அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் 5 அடிச்சாலே 30,000. சோ சிங்கிள் என்ட்ரி உள்ள போயிருவீங்க, உங்களுக்கு ஷேர்ஷிப் பேட்ச் கிடைக்கும். இதே இது நீங்க அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் 60 அடிச்சிருந்தீங்கன்னா 2 பேர் கலந்து கொள்ளலாம், கப்பல் என்ட்ரி. அது போக உங்களுக்கு பேட்சும் ஷேர்ஷும் கிடைக்கும். சோ 100 டார்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலாங் வித் தட் ட்ராஃபி கிடைக்கும். இதுவே 200 நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் விமன் சாம்பியன் ட்ராஃபி, பேட்ச், ஷேர்ஸ் கிடைக்கும். 300க்கு மேல ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கௌரவிப்பாங்க, ட்ராஃபி கிடைக்கும், ஷீல்டு கிடைக்கும், ஷேர்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே. இப்ப அடுத்தபடியாக நியூ அட்ராக்ஷன்ஸ் என்ன, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? நல்லா கவனிங்க. 30 நியூட்ரி சார்ஜ் சிங்கிள் என்ட்ரி. சரியா? இந்த 30 நீங்க வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் 30 அடிச்சிருக்கணும். நியூட்ரி சார்ஜ் வீராங்கனால இருந்தாலே நீங்கள் மாதம் 5 அடிச்சுக்கிட்டே வருவீங்க. அந்த மினிமம் டார்கெட்லயே 30 வந்துரும், சிங்கிள் என்ட்ரி கிடைச்சிடும். மேம் நான் வரைக்கும் நியூட்ரி சார்ஜ் வீராங்கல சேரல மேம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, டிசம்பர் மாசம் சேருங்க. டிசம்பர் மாதத்துல இருந்து 5 அடிங்க.
மீதி இருக்கிற 10, அதாவது ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு அடிக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க. டோட்டல் கூட்டினா 30 வரணும். சரியா? சோ எலிஜிபிலிட்டி ஆயிருவீங்க. மேம் நான் டிசம்பர் மாசமும் சேரலையே, ஜனவரி மாசம் அடிச்சு சேர்ந்துடவா? ஓகே பண்ணுங்க. மேம் நான் ஜனவரியும் விட்டுட்டேன்னா பிப்ரவரி மாசத்து பண்ணலாமா? யூடி சார்ஜ் வீர் வீராங்கல சேர்ந்துட்டு 30 அடிச்சா செலிப்ரேஷன்ல கலந்து கொள்ளலாம். சரியா? புரியுதா? சோ செலிப்ரேஷன்ல நீங்க இருக்கணும்னா யூடி சார்ஜ் வீர் வீராங்கல சேரணும். அப்படி 30 அடிக்கிறவங்களுக்கு நீங்க ஜனவரியில அடிக்கிறீங்களோ, பிப்ரவரியில அடிக்கிறீங்களோ, இல்லாட்டி இப்ப ஒவ்வொரு மாசமும் 5 அடிச்சுட்டே வரீங்களோ, ஷேஷ் கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும். 60 சிங்கிள் கப்பல் என்ட்ரி, 30 சிங்கிள் என்ட்ரி. 60 அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் 60 பீஸ் நீங்க டார்கெட் பண்றீங்களா? 60 பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2 பேர் கலந்து கொள்ளலாம். அதே ஷஷ் அதே பேட்ச் கிடைக்கும். சரியா? சோ சப்போஸ் நீங்க டிசம்பரை விட்டுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஜனவரியில ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? சோ இதுல நியூ அட்ராக்ஷன் சொன்னீங்களே, அது என்ன நியூ அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 30 அடிக்கிறவங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும், பட் லேசர் கிடைக்கும். சரியா? சோ நீங்கள் பண்ணும் 60 பண்றவங்களுக்கு கப்பல் என்ட்ரி பிளஸ் மோடி போடுற மாதிரி வெயிஸ்ட் கோட் கிடைக்கும். பிளேசர் வேற, வெயிஸ்ட் கோட் வேற. அதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ நீங்க ஜான்வரியில கூட பண்ணி ஆரம்பிக்கலாம். பட் 5 குறையாம நீங்க பண்ணிருக்க கூடாது. அதாவது ஒவ்வொரு மாதமும் 5க்கு குறையாம நீங்க பயிரக்கூடாது. சரியா? வெயிட் பண்ணுங்க. இதுல நான் இங்கிலீஷ் இது எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி கப்பல் என்ட்ரினா நீங்க 60 பண்ணிருக்கணும். 60 பண்றீங்க, கப்பல் என்ட்ரிக்கு தகுதி ஆகுறீங்க. சோ 60 பண்ணிருக்கணும். 60ல அதாவது டிசம்பர்ல இருந்து நீங்க மார்ச் வரைக்கும் 5 பீஸ் குறையாம மேலதான் பண்ணிருக்கணும். இல்ல நான் மொத்தமா 60 அடிக்கிறேன் அப்படின்னா அது பாசிபிள். பட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேஸ்ட் கோட் கிடைக்காது. சோ வேஸ்ட் கோட் கிடைக்கணும்னா அவங்க சொல்றது என்னதுன்னா இந்த மாதிரி டார்கெட்டை நீங்கள் பண்ணிருக்க வேண்டும். அதாவது 5 பீஸ் மினிமம். சரியா? டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும். சரியா? சோ இதுக்காக உங்களுக்கு 60. இதே இது நீங்க 100 பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நூறு பீஸ் பண்ணா உங்களுக்கு பிளேசர் கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும், ட்ராஃபி கிடைக்கும். பட் 100 வேணும்னா நீங்க அவங்க சொன்னது, அதாவது டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 15 பீஸ் குறையாம பண்ணுங்க. சரியா? ஸோ மேம் நான் டிசம்பர் மாசம் நியூட்ரி சார்ஜ் வீடு போயிறாங்களா சேரல, இந்த மாசம் சேர்ந்து அடிச்சுட்டு பண்ணா இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதுதான் சொல்ல வரும். சோ 200னா உங்களுக்கு சாம்பியன் ட்ராஃபி கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும். அது போக பிளேசர் வேணும்னா டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் 25 பீஸ்க்கு கம்மியா பண்ணாதீங்க, கூட பண்ணிக்கோங்க. டோட்டல் 200 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜான்வரில தான் சேர்றீங்க, பட் நீங்க 200 அடிச்சிட்டீங்க. சரியா? அப்ப எனக்கு நான் ஒரே மாசமே நீங்க 200 அடிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க கப்பல் என்ட்ரி கிடைக்கும், ட்ராஃபி கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும், பட் பிளேசர் கிடைக்காது. ஏன்னா பிளேசர் நியூ அட்ராக்ஷன்ஸ் அவங்க சொல்லிருக்க டார்கெட் மினிமம் 25 பெர் மந்த். புரியுதா? சரியா? சோ நீங்க 200 அடிக்கலாம், தகுதி எல்லாம் கிடைக்கும், ட்ராஃபி, பேட்ச், ஷேஷ் எல்லாம் கிடைக்கும். பட் பிளேசர் வேணும்னா ஈச் மந்த், அதாவது இப்பல இருந்து மார்ச் வரைக்கும் 25 பீஸ் மேண்டிட்டரியா பண்ணுங்க. 300க்கு ஸ்டேஜ்ல கொண்டு கௌரவிப்பாங்க. உங்களுக்கு ட்ராஃபி கொடுப்பாங்க. நியூட்ரி சார்ஜ் விமன் டாப்பர் ட்ராஃபி பிளஸ் ஷீல்டு கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும். பிளேசர் வேணும்னா ஒவ்வொரு மாதமும் 50 பீஸ் கண்டிப்பா பண்ணிருக்கணும். சரியா? இதுவே நீங்க லீடர்ஸ் அவங்களை எப்படி கௌரவிக்க போறாங்க அப்படின்னு கேட்டா ராயல்டி அச்சீவர்ஸ் உங்களுக்கு கீழே 5 அசோசியேட் பையர்ஸ் பண்றது. அந்த 30 பீஸ் பண்ண வைங்க அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும். சரியா? நீங்கள் ஒரு நபர்கள் கலந்து கொள்ளலாம். நீங்க டெக்னிக்கலா உங்களுக்கு கீழே நீங்கள் அசோசியேட் பையர்ஸ் ஒரு 10 பேரை 30 பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கும் பிளேசர் கிடைக்கும், சிங்கிள் என்ட்ரி கிடைக்கும். சம் லீடர்ஸ் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நாங்க கப்பலா வரணும்னு நினைக்கிறோம், நாங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஐடியில இருந்து நீங்க தனியா நீங்க பண்ணிருக்கணும். சரியா? சோ நீங்க எமரால்டா உங்களுக்கு கீழே 20 பேரை பண்ண வைங்க. நீங்க ஸ்டார் எமரால்டா உங்களுக்கு கீழே 30 பேரை பண்ண வைங்க. அது போக நம்ம நியூட்ரி சார்ஜ்ல யாரெல்லாம் கீழே ஒரு 10 பேரை கிளினிக்கல் ட்ரையல் பண்ண வச்சு
பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சர்டிபிகேட் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிஷன் 15 crore வாரியர் சர்டிபிகேட் கிடைக்கும். சரியா? சோ அழகா இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சர்டிபிகேட் வச்சு நாங்க என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு அந்த அளவுக்கு வேல்யூவான்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு என்ன வேல்யூ, நீங்க ஒரு 10 பேருக்கு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணிருக்கீங்களா? பிஃபோர் டேக்கிங் நியூட்ரிசார்ஜிமெண்ட், ஆஃப்டர் டேக்கிங் நியூட்ரிசார்ஜிமெண்ட், கண்டிப்பா 10 பேருக்கு ரத்தம் கூடும். கண்டிப்பா கூடும். 9ல இருந்தாங்கன்னா 11 வரும், 11ல இருந்தாங்கன்னா 14க்கு போகும். சோ இது உண்மை, 100% உண்மை. சோ ஒன்ஸ் இந்த 10 பேரோட ரிப்போர்ட் உங்க கையில இருந்துச்சுன்னா, அடுத்து நீங்க 100 பேருக்கு 200 பேரை நியூட்ரிசார்ஜிமெண்ட் வாங்க வைக்க முடியும். மாதிரி நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கிளினிக்கல் ட்ரையல் வந்து நான் அடுத்து உங்களுக்கு போட்டோ காட்டுறேன் பாருங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல போய் பண்றாங்க. அப்படி பண்றது வந்து பல்கா விற்க முடியுது மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆந்திரால, நார்த் சைட்ல ஃபுல்லா ஸ்கூல் காலேஜஸ்ல போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? சோ இதை நீங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். ஸோ ஸ்கூல் காலேஜஸ்ல போய் எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே நான் காட்டுறேன். ஒன் செகண்ட் பாருங்க. நீங்களும் ஸ்கூல் காலேஜஸ்க்கு போய் நாங்க வந்து ஃப்ரீயா உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பெண்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்றதுனால நியூட்ரிசார்ஜிமெண்ட் விற்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, பல்கா விற்க முடியும். எப்படி விற்க முடியும்? உங்களால பல்கா விற்க முடியும். சோ நீங்க அதனால யோசிக்காதீங்க ஸ்கூல் காலேஜஸ்ல. ஏன்னா உங்கள்கிட்ட RCM ஐடி இருக்கு. ANCC கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து வெல்னஸ் கோச். சரியா? சோ நான் இப்ப காட்டுறேன், வீடியோவும் காட்டுறேன், போட்டோஸ் காட்டுறேன் பாருங்க. சோ இங்க பாத்தீங்களா? சோ அவங்க இது வந்து ஐ திங்க் ஒரு டியூஷன் சென்டர். இந்த டியூஷன் சென்டர்ல போய் அந்த பெண்மணி வந்து எப்படி நம்ம ஒரு பேனரை வச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேசி வாங்க வைக்கிறாங்க. சரியா? இது ஒரு டியூஷன் சென்டர். அடுத்து ஒரு ஸ்கூல் காலேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அது காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தபடியாக நம்ம மனிஷா மேம் பாருங்க இது எப்படி பேசுறாங்கன்னு. சோ இது வந்து ஒரு ஸ்கூலுங்க. ஐ திங்க் இது நம்மளுக்கு அந்த ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு இது எதுன்னு தெரியல. சோ இப்ப நம்ம இங்க போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க RCM. சரியா? சோ வந்து பேசி எல்லாத்தையும் வாங்க வைக்கிறாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 100, 200 விற்க முடியும். சோ அதோடைய வீடியோ இது. JRC मेरा चार्ज न्यूट्री चार्ज मिशन 15 करोड़ 15 करोड़ महिलाओं तक और उनके घरों तक पहुंचना है हमें। मिशन बहुत बड़ा है। छोटी छोटी सोच, छोटे छोटे कार्यों से काम बनेगा नहीं। काम का दायरा बढ़ाना पड़ेगा, सोच को बड़ा करना पड़ेगा, तैयारी को बड़ा करना पड़ेगा, लक्ष्यों को बड़ा करना पड़ेगा और इसके लिए बहुत सारे टूल्स की हमें ज़रूरत पड़ेगी। क्योंकि कुछ लोगों को डेमो देकर समझाना पड़ेगा, कुछ लोगों को बहुत सरल भाषा में समझाना पड़ेगा, कुछ लोगों को साइंस के साथ समझाना पड़ेगा, कुछ लोगों को लॉजिक के साथ समझाना पड़ेगा। हो सकता है कुछ लोगों को समझाने के लिए तो हम फिजिकल तौर से उनके सामने उपस्थित भी ना हो पाएं, तो ऐसे लोगों को पोस्टर्स, लीफलेट्स, ऐसे टूल्स के जरिए समझाना पड़ेगा। इस अभियान को घर घर तक ले जाने में न्यूट्रीचार्ज वुमन के टूल्स शानदार काम कर रहे हैं और इसमें शामिल है अलादीन का चिराग, न्यूट्रीचार्ज हीमोग्लोबिन एस्टिमेशन बुकलेट, जो बेटियों और महिलाओं के हीमोग्लोबिन एस्टिमेशन में बहुत मदद कर रही है। हीमोग्लोबिन और मासिक धर्म की ये छोटी बुकलेट्स और अभी ये नई रिलीज हुई ल्यूकोरिया और गर्भावस्था की ये छोटी बुकलेट्स आपको आपके यूजर्स के प्रश्नों के जवाब देने में समर्थ बनाएंगी। सेहत का जश्न किताब आपको जीवन शैली और खान पान के विषय में सलाह देने में मदद करेगी। प्रोडक्ट पैकेजेस की ये जो नई किताब है, ये आपको न सिर्फ न्यूट्रीचार्ज के सप्लीमेंट्स के यूजर्स बनाने में मदद करेगी, बल्कि FMCG प्रोडक्ट्स के भी यूजर्स बनाने में मदद करेगी। ये हैं लीफलेट्स।
आगे की तरफ हिंदी में, पीछे की तरफ इंग्लिश में, और इन पर जगह दी गई है कि आप अपना मोबाइल नंबर और अपना नाम लिख लें। आप इन लीफलेट्स का इस्तेमाल बहुत सारी जगहों पर यूजर्स को अट्रैक्ट करने के लिए कर सकते हैं, जैसे आप किराने की दुकान पर दे सकते हैं, आप ब्यूटी पार्लर्स में दे सकते हैं, आप स्कूलों में इनको हैंड आउट दे सकते हैं, आप न्यूज़पेपर वेंडर को दे सकते हैं। और ये बेहद खूबसूरत पोस्टर जिसमें न्यूट्रीचार्ज वुमेन के सारी विशेषताएं और लाभ यानी फीचर्स और बेनिफिट्स दिए गए हैं। ये एक ही पोस्टर में आपको न्यूट्रीचार्ज वुमेन की सारी जानकारी मिल जाएगी। इसको आप अपने पिकअप सेंटर पर, अपने डिस्प्ले वॉल पर, अपने घर में, अपनी होम मीटिंग्स में बहुत खूबसूरत तरीके से फ्रेम करवा करके और आप इस्तेमाल कर सकते हैं। मेरा चार्ज न्यूट्रीचार्ज। இப்ப நான் காட்டின வீடியோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் டூல்ஸ். சரியா? சோ நம்ம மனுஷன் சொல்றது என்னது, நியூட்ரிசார்ஜ் டூல்ஸ் இல்லாம ஒருத்தங்களை போய் பார்க்க போகாதீங்க. ஏன்னா நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்து ஸ்டெதஸ்கோப், தெர்மாமீட்டர் இதெல்லாம் வச்சிருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டாக்டர் நல்லா பாக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து உண்மைங்க. அது மாதிரி நீங்களும் இந்த டூல்ஸ் வைக்கிறதுனால உறுதிப்படுத்த முடியும் அவங்க உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கு அப்படின்னு வாயால சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க. உங்க உடம்புல யாரு வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யறது காரணம் உங்க உடம்புல ரத்தம் கம்மியா இருக்குன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஒன்ஸ் பாடி ஸ்மெல் வச்சுன்னா அதுல நிக்க வைங்க. உடம்புல கொழுப்பு எவ்வளவு இருக்குன்னு காட்டுங்க. டூல்ஸ் இருக்கா அதை காட்டுங்க. ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொன்னேன் இல்ல, இந்த மேட்சா இருக்கு அப்படின்னு சொன்னுங்க. இன்னும் நம்பலையா? நாங்களே ரூபா போட்டு உங்களுக்கு ரத்தம் கம்மியா இருக்கு லேப்ல டெஸ்ட் பண்றேன்னு பண்ணுங்க. இன்னைக்கு அழகா பண்ண முடியும். சோ பல்கா நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் டூல்ஸ் இது மாதிரி கிளினிக்கல் ட்ரையல் பண்றதுனால மக்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசின ஒரு 4-5 பேர் பேசின ஒரு வீடியோஸ் இதெல்லாமே இருக்கு. இது நம்மளுக்கு ஹிந்தில இருக்கனால நம்ம கொஞ்சம் ரீச் ஆக மாட்டேங்குது. ஆனா நிஜமா சொல்றேன், போட்டோஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. இன்னும் முடிஞ்சா நான் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் அவங்க பேசியிருக்கதை எடுத்து போடுறேன். நீங்க நம்பவே மாட்டீங்க. 100-200 பல்கா ஸ்கூல் காலேஜஸ்ல பண்றாங்க. ஸ்கூல் காலேஜஸ்ல மேம் நாங்க பிளட் வந்து உங்களுக்கு செக் பண்ணி ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குன்னு ஃப்ரீயா பண்ணுவோம் அப்படின்னு கேம்ப் மாதிரி போட்டு பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா உடம்புல அப்படின்னு கேட்கும் போது ஒரு சில பேர் எனக்கு தூக்கம் வர முடி கொட்டது, முதுகு வலிக்குது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்ல 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 நியூட்ரிசார்ஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே ஸ்கூலுக்கு, இதே காலேஜுக்கு, இதே கேம்புக்கு நாங்க 3 மாசம் கழிச்சு வருவோம். சரியா? இதே நம்பருக்கு இப்போ உங்களுக்கு ஹீமோகுளோபின் யாருக்கெல்லாம் 8, 9, 7 இப்படிலாம் இருந்துச்சோ கண்டிப்பா அடுத்து உங்களுக்கு 2-3 கூடும்னு கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட் சொல்லி பெட் கேட்டுட்டு வர்றாங்க. உங்கள்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி கண்டிப்பா இதை ஃபாலோ பண்றாங்க. ஈஸியா விக்கிறாங்க. ரத்தம் கூடும், அவங்களுக்கு நன்மை, உங்களுக்கும் நிறைய லாபம். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்டா விக்கிற இடத்துல நீங்க 100-200 விக்கிறீங்க. சரியா? ஸ்கூல் காலேஜஸ் கண்டிப்பா எடுப்பாங்க. அந்த ஏஜ்ல பிள்ளைங்களுக்கு நம்மள சொல்றது மிஸ் மூலியமா அவங்கள வச்சு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு புரியும். சரியா? அப்ப கண்டினியூஸா எடுக்கிறாங்களா, ரத்தம் கூடி இருக்கா, பிரச்சனைகள் எல்லாம் சரியா இருக்குதா, இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் ஸ்கூல்லயே. சரியா? அடுத்த வீடியோ பாருங்க, திரும்பவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். मेरा नाम डॉक्टर एम अंसारी है। मैं धनबाद झारखंड का रहने वाला हूं। आज मैंने न्यूट्रीचार्ज का प्रोडक्ट सेल किया हूं मैम, जिसमें न्यूट्रीचार्ज भेज ओमेगा 1 पैकेट, न्यूट्रीचार्ज S5 1 पैकेट, न्यूट्रीचार्ज DHA 200 1 पैकेट और न्यूट्रीचार्ज रिफ्रेशर 3 पैकेट, जिसका कुल MRP हुआ 2060। और सभी प्रोडक्ट मैंने MRP पर ही बेचा हूं मैम, जिसका रिटेल मार्जिन मुझे मिला 412 रुपये और कुल भी आज का बना 1236 रुपये। थैंक यू मैम।